இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, இன்றைய சிந்தனைக்கான நற்செய்தி பகுதி மத்தேயு நற்செய்தி 18வது அதிகாரம் 12-14 முடிய. இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: இந்த நிகழ்ச்சியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? ஒருவரிடம் இருக்கும் 100 ஆடுகளுள் ஒன்று வழி தவறி அலைந்தால் அவர் 99 ஆடுகளையும் மலைப்பகுதியில் விட்டுவிட்டு வழி தவறி அலையும் ஆட்டை தேடி செல்வார் அல்லவா? அவர் அதை கண்டுபிடித்தால் வழி தவறி அலையாத 99 ஆடுகளையும் பற்றி மகிழ்ச்சி அடைவதை விட வழி தவறிய அந்த ஓர் ஆட்டை பற்றியே மிகவும் மகிழ்ச்சி அடைவார் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். அவ்வாறே இச்சிறியோருள் ஒருவர் கூட நெறி தவறி போகக்கூடாது என்பதே உங்கள் விண்ணக தந்தையின் திருவுளம். அன்பானவர்களே, ஆடுகளை மேய்க்கின்ற நல்ல ஆயன் எப்பொழுதும் காணாமல் போன ஆட்டை தன் தோளிலே போட்டு கொண்டு வந்து மகிழ்ச்சியோடு மற்றவர்களிடம் தெரிவிப்பான். அந்த ஒரு ஆட்டை பற்றி மகிழ்ச்சி அடைவான், கண்டுபிடிக்கப்பட்ட ஆடு. இந்த உவமையை இயேசு சொல்லும் பொழுது, ஒரு சிறுவர் கூட வழி தவறி போகக்கூடாது என்பதே தந்தை கடவுளுடைய திருவுளம் என்று குறிப்பிடுகிறார். அப்படின்னா சின்ன பிள்ளைங்களை வழி நடத்துறது எவ்வளவு முக்கியம். சிறு பிள்ளைகளை மறைக்கல்விக்கு அனுப்புவது எவ்வளவு அவசியம். பங்கிலே மறைக்கல்வி நடத்துவது எத்துணை முதன்மையானது. வேறு பல நிகழ்ச்சிகள் இருக்கலாம், ஆனால் இந்த சிறு பிள்ளைகளை ஒருங்கே அமைத்து உட்கார வைத்து மறைக்கல்வி நடத்துவது, திருச்சபையை பற்றி சொல்லுவது, ஜபத்தை கற்றுக் கொடுப்பது, சமுதாயத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், குடும்பத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், பள்ளிக்கூடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படி வளர வேண்டும் என்பதையெல்லாம் பற்றி மிக விளக்கமாக பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பது மிக அவசியம். மறைக்கல்வியில யாரோ ஒருத்தட்ட நீ நடத்து அப்படின்னு சொல்லிட்டு போறது இல்லை. மறைக்கல்வி ஒழுங்காக நடைபெறுகிறதா என்று பெற்றோர்கள் கவனிக்க வேண்டும். பிள்ளைகள் அதை சரியாக கவனிக்கிறார்களா என்று பெற்றோர்கள் அதில் கவனம் செலுத்த வேண்டும். அருட்சகோதரிகள் அல்லது பங்கு தந்தையர்கள் அதில் கவனம் செலுத்த வேண்டும், விசாரிக்க வேண்டும். மறைக்கல்வியில நம்ம கோட்டை விட்டோம்னா பிள்ளைகளை அவங்கள கவனிக்காம வழி நடத்துபவர்கள் கோட்டை விட்டோம்னு வச்சுக்கோங்க, பிற்காலத்தில் எப்படி இருக்கும் என்பதற்கு அடையாளம்தான் இப்பொழுது வளர்கின்ற இளவல்கள். இப்போ மறைக்கல்வி சரியா போகாம அட்டன் பண்ணாம மறைக்கல்விக்கு பதிலாக ஞாயிற்றுக்கிழமைக்கு பதிலாக ஆராதனைக்கு பதிலாக டியூஷன் அனுப்பிடுறது. மறைக்கல்வியில் பிள்ளைகள் இருக்கிறாங்களா இல்லையான்னு கவனிக்கிறது இல்லை. மறைக்கல்விக்கு இயக்கங்களுக்கு, இளவல்கள் இயக்கங்களுக்கு, இளையோர்கள் இயக்கங்களுக்கெல்லாம் பிள்ளைகளை அனுப்பாம அவர்களை வழிநடத்த பங்கு தந்தையர்களுக்கு, குருக்களுக்கெல்லாம், கன்னியர்களுக்கெல்லாம் வழி கொடுக்காம, இடம் கொடுக்காம பெற்றோர்கள் பிள்ளைகளை அழைச்சிட்டு போறது, அவைகளுடைய பாதிப்பு என்ன? இன்றைய இளைஞர்கள் அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க. கல்யாணம் பண்ணதையும் அந்த அப்பா அம்மாவை கவனிக்க மாட்டாங்க. பங்குல முன்னின்று எதையும் எடுத்து செல்ல மாட்டார்கள். தன்னார்வ தொண்டர்களாக வளர மாட்டார்கள். விசுவாசத்திற்கு சாட்சியாக இருக்க மாட்டார்கள். இப்ப அப்படித்தானே நிறைய பங்குல இருக்கு. அவன் கோயில் பூசை முடிஞ்சோன்னு ஓடி போயிடுறான். இயக்கத்துக்கு வர்றதில்லை, மறைக்கல்விக்கு வர்றதில்லை. பெற்றோர்கள் பிள்ளைகளை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஒரு சிறு பிள்ளை கூட வழி தவறி போகக்கூடாது என்று கடவுள் நமக்கு அறிவுறுத்துகின்ற உவமைதான் இந்த ஆடுகள் உவமை. அன்பு நிறைந்த எங்கள் ஆண்டவரே, எங்களுடைய பிள்ளைகள் எங்களோடு வளர வேண்டும், வாழ வேண்டும், நல்ல சாப்பிடணும், நல்ல ட்ரெஸ் பண்ணணும், பெரிய பள்ளிக்கூடத்துல படிக்கணும், நிறைய செலவு பண்ணி பிள்ளைகளை படிக்க வைக்கணும்.
என்பதில் கருத்தாயிருக்கிற நாங்கள் அதே வேளையில் பிள்ளைகள் ஒழுக்கமாக வளரணும், கடவுளாகி உம்மை பற்றி தெரிந்து கொள்ளணும், சமுதாய நிலையில் மிக சிறப்பான பண்புகளில் வளரணும் என்பதை பற்றி நாங்கள் அக்கறை கொள்ளவில்லை என்பதற்கு அடையாளமே இன்றைக்கு வளர்ந்து கொண்டிருக்கின்ற மறைக்கல்வி இல்லாத, ஒழுக்கம் இல்லாத, வாட்ஸ்அப்லேயே இருக்கிற, எப்பொழுதும் செல்லும் கையுமாவே இருக்கிற இன்றைய இளவல்களுடைய வாழ்க்கை. இதை நாங்கள் உணர்ந்து கொண்டு, ஆண்டவரே உமக்கு பயந்து பிள்ளைகளை வளர்ப்பதில் மிகுந்த கவனம் செலுத்த எங்களுக்கு அருள்தார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.